வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதான பெண்மணி, அவங்களுக்கு வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை. சின்ன சின்ன வேலை செய்வாங்க. ஒரு நாள் வேலைக்கு போகல. அவங்களுக்கு அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சம்பாரித்து சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேலைக்கு போக முடியல. அதனால் அடுத்த நாள் சாப்பிடாததுனால இப்போ போகிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இளைஞர் இருக்கார். இளைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இதுமாதிரி நான் சாப்பிடல, எனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு. அவர் உடனே அந்த இளைஞர் வந்து, சீச்சி என்ன இது, ஒரு பிச்சைக்காரி வந்து என்னை பிச்சை கேட்குறதே உரிமையாக இது பண்ணி கேட்குற, சாப்பாடு வாங்கி கொடுன்னு கேட்குற அப்படின்ட்டு சத்தம் போடுவார். இல்லை தம்பி, நான் பிச்சைக்காரெலாம் இல்லை, வேலை செஞ்சு தான் சாப்பிட்றேன், இன்றைக்கி எனக்கு உழைக்க முடியல, அதனால தான் சாப்பாடு கேட்குறேன்னு. உடனே அவர் அலட்சியமாக பிடிச்சி தள்ளி, கையெல்லாம் தொடாத, ஒரு பிச்சைக்காரிக்கு என் கையை தொடுறதா அப்படின்ட்டு கேவலமாக பேசி தள்ளி விட்ருவார். அந்த அம்மா போயிட்டு ஒரு ஓரமாக அந்த ரோட்லேயே அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு மனம் வருந்தி வயிற்றை பிடிச்சிட்டு, பசி என்பது ரொம்ப கொடுமையான விஷயம், அதனால் அப்படியே வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு இளம் தம்பதிகள் அந்த பக்கம் வருவாங்க. கேட்பாங்க, என்னம்மா, ஏன் என்ன ஆச்சுன்னு. அது மாதிரி அவங்க நடந்த கதையை சொல்லுவாங்க. ரொம்ப பசியாக தான் இருக்குது, நான் பிச்சைக்காரிலாம் இல்லை, வேலை கொடுத்தா நான் வேலை செய்வேன், அதுக்கு உண்டான சம்பளம் கொடுத்தா போதும், எனக்கு ஒன்றும் பிச்சைலாம் போட வேணாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா வந்துட்டு வாங்க, நான் அவங்களுக்கு வேலை தரேன்ட்டு அவங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இந்த சமையல் வேலைலாம் செய்கிறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. அவங்க நல்லா ரொம்ப அருமையாக சுவையாக சமைச்சதுனால அவங்களே நல்லா சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டாங்க. வாழ்க்கையில் வந்து வறுமை என்பது கொடுமையான விஷயம். அதுவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வறுமைன்றது ரொம்ப கொடுமைய விஷயம். அதுமாதிரி முதியோர்கள், எந்த முதியோர்கள் வந்தாலும் வறுமையில் வரும் முதியோர்களை முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து உணவு வாங்கி கொடுத்து உதவி பண்ணணும். இல்லை அவங்க முடிகிற வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்கு அந்த வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்குண்டான ஊதியமாக கொடுக்கணும். யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்றத அதை சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.